அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடியில் முன்னிலையானார் கோட்டபாய. உதயங்க வீரதுங்கவுக்கு பிணை. கண்டியில் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் மீது தாக்குதல். தெற்கு அதிவேக வீதியில் கோர விபத்து, 19 ரஷ்ய பயணிகள் காயம். சீன ஜனாதிபதியை இலங்கைக்கு அழைத்த ஜனாதிபதி அனுர. கையடக்க தொலைபேசி பயனர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாளை முதல் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். மின்கட்டண திருத்தம் இன்று வெளியாகவுள்ள இறுதி முடிவு. மனுச நாணயக்காரவின் சகோதரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நொச்சியாகம காலாத்தீவு உள்ளவ பகுதியில் விபத்து, 2 பலி. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பின்பக்க வீதியால் அவர் திணைக்களத்துக்குள் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அழைப்பு விடுத்த நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியுள்ளார். கதிர்காம பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவியும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுகேகுட நீதவானால் இன்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10,000 ரூபாய் ரொக்கப்பணையிலும் 2 சரீர பிணைகளிலும் செல்ல அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது அயல் வீட்டாரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் உதயங்க வீரதுங்க கடந்த 10ஆம் தேதி மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உதயங்க வீரதுங்கவை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் பிணையில் செல்ல அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்ற நபர் ஒருவரால் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டியில் பதிவாகியுள்ளது. கண்டி மகியாவை நகரசபை மைதானம் அருகே இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. நகரசபை மைதானம் அருகே தனது காரை நிறுத்திவிட்டு வியாபார நிலையம் ஒன்றுக்கு செல்ல முயன்ற நிலையில் குறித்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான சிறைச்சாலை உத்தியோகத்தர் கண்டி பல்லேகல சிறைச்சாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றுவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் அவரை தாக்கியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரும் சிறிது காலத்துக்கு முன்னர் பல்லேகல சிறைச்சாலையில் இருந்து விடுதலையான ஒருவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் சிறையில் இருந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவம் ஒன்றின் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தெற்கு அதிவேக வீதியில் இன்று காலை ரஷ்ய சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் ஒன்று சீமேந்து ஏற்றிச் சென்ற லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பஸ் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 19 சுற்றுலா பயணிகள் காயமடைந்துள்ளனர். தங்காலை நோக்கி செல்லும் வீதியில் 138ஆம் மைல்கல் பகுதிக்கு அருகில் அதிவேகமாக பயணித்த பஸ் லொரியின் பின்பகுதியில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை இந்த விபத்து இடம்பெற்ற போது சுமார் 30 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பஸ்ஸில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். தனக்கும் இலங்கை தூதுக்குழுவிற்கும் வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்கு சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இலங்கைக்கு வருகை தருமாறு சீன தலைவருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 4 நாள் சீன விஜயம் குறித்த கூட்டு அறிக்கையில் பல துறை நடைமுறை ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகளை முன்னெடுப்பது குறித்து விரிவான பொதுவான புரிதல்கள் எட்டப்பட்டதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளுக்கு குறுஞ்செய்திகளும் தொலைபேசி அழைப்புகளும் வருவது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசரகால பதிலளிப்பு பிரிவு எச்சரித்துள்ளது.
போலி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பெறுபவர்கள் பற்றி தமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கணனி அவசரகால பதிலளிப்பு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த மோசடி நடவடிக்கைகள் பயனர்களின் தொலைபேசிகளுக்கு பரிசுகளை வென்றுள்ளதாகவும் பல்வேறு தள்ளுபடிகள், வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை வழங்குவதாகவும் கூறி குறுஞ்செய்திகள் மூலமாகவோ அல்லது அழைப்புகள் மூலமாகவோ மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் இதுபோன்ற மோசடி செய்திகளுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்காமல் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை முதல் கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை தற்காலிகமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சப்ரகமுவ மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று வெளியிடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அடுத்த 6 மாதங்களுக்கு எவ்வித திருத்தமும் இல்லாமல் மின்சார கட்டணங்கள் அப்படியே பராமரிக்கப்பட வேண்டுமென்ற யோசனையை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்திருந்தது. இந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இதற்கு எதிர்மறையான முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளது. அதன்படி அந்த முன்மொழிவுகளை கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்கள் ஆலோசனை மற்றும் செயல்முறை கடந்த வருடம் டிசம்பர் 17ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 10ஆம் தேதி முடிவடைந்தது. குறித்த அமர்வுகளின் போது சுமார் 400 நபர்கள் முன்மொழிவுகளை சமர்ப்பித்ததாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை பரிசீலித்த போது மின்சார கட்டணத்தை சுமார் 20% குறைக்க வேண்டும் என்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி அந்த திட்டங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்த பிறகு மின்சார கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டுமா இல்லையா, அல்லது கட்டண திருத்தம் இருந்தால் அது எத்தனை சதவீதமாக இருக்கும் ஆகிய பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை இன்று வெளியிட திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் சகோதரர் திசர இரோஷேன நாணயக்காரவுக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் தலா 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 4 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். நெதர்லாந்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததற்காக திசர இரோஷன நாணயக்கார டிசம்பர் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நொச்சியாகம காலதிவுள் வெவ பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். உந்துருளியில் பயணித்த குறித்த இருவரும் எதிர் திசையில் பிரவேசித்த பேருந்து ஒன்றுடன் மோதுண்டதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. குறித்த இருவரும் 16 வயதுடையவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் நொச்சியாகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை உயிரை மாய்த்து கொள்ளும் நோக்கில் 41 வயதான தாயொருவர் தமது 4 வயதான மகனுடன் நேற்று மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் குதித்துள்ளார். அங்கிருந்தவர்களின் உதவியுடன் தாய் காப்பாற்றப்பட்டுள்ளார். சிறுவன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம்.